அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் அஸ்வின். நான் இன்னைக்கு ஏரோடைனமிக்ஸில் கோஆண்டா எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாட்டில், ரெக்டாங்குலர் பாக்ஸ், அப்புறம் ஒரு கேண்டில். இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம். இந்த கேண்டில் முன்னாடி இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை வச்சு நான் ஊற்ற போகிறேன். இப்போ சிலிண்ட்ரிக்கல் பாட்டில் வச்சு ஊற்ற போகிறேன். நான் இதில் ஒரு வாட்டி தான் ஊதுனா ஆனால் அணைஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பார்ப்போம். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை வச்சு நான் ஊதும்போது நான் ஊதின எல்லா ஏர் மாலிகல்ஸ்லாம் இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அதுவே இந்த சிலிண்ட்ரிக்கல் பாட்டில் வச்சு ஊதும்போது நான் ஊதின எல்லா ஏர் மாலிகல்ஸும் இந்த பாட்டிலை ஒட்டி மூவ் ஆகி போய் கேண்டில் அணைச்சிடுச்சு. இப்போ வாட்டரை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் பவுல் ஆஃப் வாட்டர், அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த பவுலில் இருக்க தண்ணியை இந்த பாக்ஸில் ஊற்றணும். நான் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இது ஒட்டியே தான் இந்த மாதிரி ஊற்றிச்சு. இப்போ நான் கோஆண்டா எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறேன். ஃப்ளூயிட் அப்புறம் கேஸ் ரெண்டுத்துக்குமே மெட்டல் கர்வ்டு சர்ஃபேஸில் படும்போது அதை ஒட்டியே மூவ் ஆகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால தான் நான் இதில் ஊற்றும் போது இதை ஒட்டியே மூவ் ஆச்சு. நான் இதில் ஊதும் போது இந்த பாட்டில் ஒட்டியே அந்த ஏர் மாலிகல்ஸ்லாம் மூவ் ஆச்சு. இந்த கோஆண்டா எஃபெக்ட் ஏரோடைனமிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நன்றி.